மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிக்க அனுர அரசு முயற்சி. சஜித் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் பொலனறுவை மாவட்டம் அரலங்கவில்ல பிரதேச வைத்தியசாலைக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். நிகழ்வில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், இந்த அரசுக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வையும் திட்ட வரைபடமும் காணப்படுவதாக தெரியவில்லை. இதை விடுத்து அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிப்பதற்கு முயற்சித்து வருகின்றது. ஜனநாயகத்துக்கான வழியை சுருக்குவது அரசின் பணியல்ல. பாதிக்கப்பட்ட தாய் நாட்டுக்கு நிவாரணங்களை பெற்றுத்தரும் மக்களின் வாழ்க்கையை வலுப்படுத்தக்கூடிய புதிய பயணத்தை ஆரம்பிப்பது தேவையாக காணப்பட்டாலும் அரசின் இதுவரையான நடவடிக்கைகளை பார்க்கும்போது அதனை காண முடியாதுள்ளது. டெட்வா சூறாவளிக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களித்த விவசாயம், சேவைகள் துறை மற்றும் தொழில்துறைகள் சூறாவளிக்கு பிறகு பல்வேறு கடுமையான அழுத்தங்களுக்கு உட்பட்டுள்ளன. இந்த துறைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் தரப்பினருக்கு சேவைகளை பலப்படுத்தி அவர்களை வலுப்படுத்துவது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். இந்த துறைகளில் உள்ளவர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் நிவாரணம் வழங்க அரசால் முடியாவிட்டால் அது முழு பொருளாதார செயல்முறையையும் பாதிக்கும். அதன் பாதகமான விளைவுகளை நாடு சந்திக்க நேரிடும். உணவு பாதுகாப்புக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, ஏற்றுமதி துறைக்கு, உற்பத்தி துறைக்கு, சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த தரப்பினர் பெற்றுத்தரும் பங்களிப்பு குறைந்துவிடும். அரசு அதிகாரிகளுக்கு அடிபணியாமல் தகுதியானவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதே அரசின் பொறுப்பாகும். இது தேசிய நிகழ்ச்சி நிரலின் முதன்மை அம்சமாக அமைந்து காணப்பட வேண்டும். வீடுகள், சொத்துக்கள் மற்றும் வணிகங்கள் சேதமடைந்தவர்களுக்கு வாக்குறுதி அளித்த நிவாரணத்தை வழங்குவதை தவிர்ப்பதற்கான காரணங்களை அரசு தற்போது தேடி வருகின்றது. மக்களை ஏமாற்றாது வாக்குறுதி அளித்த நிவாரணங்களை அதே முறையில் வழங்க வேண்டும். இந்த அரசு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து $200 மில்லியன் அவசர கடனை பெற்றிருந்தாலும் இந்த கடனுக்கான விதிமுறைகளையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கடினமான நேரத்திலும் அரசால் சலுகை கடனை பெற முடியாமல் போயுள்ளது. இந்த வழியில் சென்று ஒரு நாட்டால் முன்னேற முடியாது, தலை தூக்க முடியாது என்றார்.